இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு அவதூறு செய்யணும். உங்க பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்படுகின்ற இந்த அரசு கொள்முதல் செய்யப்பட்டு நேரடி கொள்முதல் நிலையத்தில் முளைத்த அந்த நெல்மணிகள்லாம் காட்டினீங்க, மூட்டைகள் எல்லாம் முளைச்சு போனதெல்லாம் காட்டினீங்க. அதோட திறந்த வெளியில் விவசாயிகள் குவித்து வைக்கிற நெல்மணிகள்லாம் முளைத்த செய்தியெல்லாம் காட்டினீங்க. அப்படின்னா அந்த செய்தியின் அடிப்படையில் தான் நான் போய் டெல்டா மாவட்டத்தெல்லாம் பார்வையிட்ட விவசாயிகளை சந்திச்சேன், நேரடி கொள்முதல் சொன்னேன். அப்படி இந்த வர செய்தியெல்லாம் பொய்யான செய்தியா? இதெல்லாம் அவதூறான செய்தியா? அப்படித்தானே முதலமைச்சர் இருக்கிறார். அதோட திருச்சியில் இன்றைக்கு இந்த பத்திரிகை தினமலர் பத்திரிகையில் வந்திருக்குது. இன்றைய தினம் திருச்சியில் கொள்முதல் செய்யும் சாலை தேங்கி கிடக்கு, 1 கிலோமீட்டருக்கு நெல் தேங்கி கிடக்குது. விவசாயிகள் விளைவித்த நெல்லை கூட முறையாக கொள்முதல் செய்ய முடியாத திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் தான் இப்படிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருக்கார். எந்த உணவு உற்பத்தியை பெருக்குவதில் இன்றைக்கு விவசாயிகள் மும்முரமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கின்ற பொழுது விளைவித்த அந்த நெல் மணிகளை கூட இந்த அரசு கொள்முதல் செய்வது அவலங்களை தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது.